ஜூன் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா, ரொம்ப மாதமாக இங்கேயே டேரா போட்டுட்டு உட்காந்துருந்தார் கடகத்திலேயே. யார்? செவ்வா. அவர் சிம்மத்துக்கு போயிட்டார். அப்பாடா. அடுத்து புத பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போயிட்டார். சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள். 12ல் சனி இருக்கிறார். ராசி மேஷத்திலேயே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 11ல் அதாவது கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது. இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் குபேர வளங்களை அள்ள போகிறீர்கள்? யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் பிறக்க போகிறதுங்கிறத என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது? ஜூன் மாதம் அப்படின்னு ஒன்று கும்பராசிக்காரர்களை கேவலப்படுத்துறது மிகப்பெரிய அசிங்கம். இது மே மாதத்துலேருந்தே தொடங்கியாச்சு. ஜூன் மாதம் தான் புதுசாக நடக்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. என்னைக்கு ராசியில் ராகு வந்தானோ அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் வேணால் எடுத்துங்க, கும்பராசிக்காரர்கள் நெஞ்சில் கவி சொல்லுங்கள். டெய்லி வீட்டில் சண்டை தான். வீட்டில் போனீங்கன்னா டைவர்ஸு. என் பொண்டாட்டி இப்படிலாம் கூட பேசுவாளாங்கிறது உங்களுக்கே இப்போ தான் தெரியும். அப்போ தான் அவங்களுடைய காளி ஸ்வரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் ராசியில் ராகு வரும் பொழுது மனைவியால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். சிற்றின்பத்தை தேடி மனம் தேடும். போகலாமா இன்றைக்கி சாயந்தரம்? அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் ரொம்ப டென்ஷனாக இருக்குடா, டெய்லி ஃபோன் பண்ணி திட்டாடா, அப்படியா வாடா போயிடலாம் பார்ட்டி நாயிட்டு. இவனுக்கு இதே வேலை. நான் என்ன ஃபீல் பண்ணாலும் சாயந்தரம் கூட்டு போய் உட்கார வச்சுருது. அவன் நல்லா பேசுகிறாடா, சூப்பர்ரா, இது மாதிரியே டெய்லி ஜாலியாடுறா, சரி சாயந்தரம் வந்துட்டியா வரலையா, இதே மாதிரி சாயந்தரம் வரியான்னு கூப்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா இவங்க கூட சுற்றுறதுனால தான் நம்ம வீட்டில் சண்டையே வருது. இந்த உண்மை புரியறதுக்கே ஒரு வருஷம் அவங்களுக்கு. அதனால் என்னென்னா, குடிக்காதீங்க. குடிக்கிறத தயவுசெய்து நிறுத்திடுங்க. கும்பராசிக்காரர்கள் குடிச்சிங்கன்னா நீங்களே ஓடி போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதர்வைஸ் இதற்கு மிகப்பெரிய பணத்தை நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். கும்பராசிக்காரர்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் டாக்டர்கிட்ட தான் கொடுக்கணும். காரணம் என்னென்னா, ராசியிலே ராகு வந்தால் சிற்றின்பங்களில் இந்த கேம்பிளிங் பண்ணுறது, கெசினோ விளையாடுறது, 3 சீட்டு விளையாடுறது, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ண சொல்லி உங்களுக்கு தூண்டும். அது பண்ணலான்னா போனீங்கன்னா வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு, சார் ஒன்றுமே இல்லை சார், இந்த சீட்டாட்டத்தினால அழிஞ்சு போனவங்களை எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? இந்த ராசியில் ராகு வந்தால் வேலைக்கு போகணுன்னே தோணாது. அதுக்கு பதிலாக அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 500 crores ப்ராஜெக்ட். அது திப்பு சுல்தான் வச்சுருந்த கத்தி நாங்கள் தேடிட்டு இருக்கோம். போய் தேடுப்போ, இந்த ஜென்மத்தில் ஒன்று கிடைக்க போகிறதில்ல. நிறைய பேர் இன்னும் சுற்றிட்டு இருக்கான். உங்களுக்கு எப்படிலாம் ஏமாறணுமோ அப்படிலாம் உங்களுக்கு மட்டையை போடுவாங்க. அதனால் தயவுசெய்து மாட்டிக்காதீங்க. ராசியில் ராகு வந்தால் பேராசை அதிகமாகும். ஷார்ட்கட்டில் பணக்காரன் ஆகிறது எப்படி அப்படின்னு தோணும். தயவுசெய்து நண்பர்களே, உழைக்கும் போது இருக்கிறவனுக்காலே முன்னுக்கு வர முடியல. ஷார்ட்கட்டில் முன்னுக்கு வர்றதுக்காக அது பின்னாடி போயிடாதீங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி தனப்பிராப்தியை தரப்போகிறார். பணமாக அள்ளி கொட்ட போகிறார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய செல்வங்களையும் நிறைய உங்களுக்கு யோகங்களையும் தருகிறார். புத்திர பிராப்தியை தருகிறார். 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பொன்னார் மேனியன் தங்கமாக சேர்த்துவார். இந்த வருடம் ஃபுல்லாக பண மழையில் கொட்டுவீங்க. ஆனால் அது யாருக்காக சம்பாதிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. மனைவிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய பாதிப்படையும். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது இன்னொரு பெண் உங்கள் லைஃப்பில் வர்ற மாதிரி இருந்தால் ஓடி போயிருங்க. வேணவே வேணாம். அதனால் தயவுசெய்து அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. இன்னொரு பெண் உங்கள் லைஃப்பில் வர மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்டம் வந்தால் கூட, எம்மா சகவாத்தமே வேணாம்தா அப்படின்னு ஓடி போயிருங்க. அது நீங்கள் இன்னொரு இப்படி பழகிறதும் ஒன்று தான், உங்களுக்கு நீங்களே விஷம் வச்சுக்கிறதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். அதனால் அது மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல உங்களுக்கு புத பகவான் இருக்கிறார். 5 கூடவன் 6ல் இருக்கிறார். புத்திரர்களால் மனக்கசப்பு, மன கஷ்டம் போன்றவை ஏற்படும். படிக்க மாட்டாங்க. போய்ட்டு வாத்தியார் புள்ள மக்கு, வைத்தியர் புள்ள சீக்குங்கிற மாதிரி தான். நல்ல பெரிய படிச்சிருப்பான். அவன் பசங்க தான் பார்த்தா படிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரிலாம் டீச்சர் அவங்கள கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்பாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. சார் ஆக்சுவலி எஜுகேஷன்னா என்ன தெரியுமா சார்? என் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழந்தைக்காக திட்டு வாங்கிட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்கும். அடுத்து 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான். 3 கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில். ஏற்கனவே இங்கே பஞ்சர் ஆகிருக்கு. உங்கள் ராசியில் ராகு. இதில் 3 கூடிய செவ்வாய் வேறு 7ல் உட்காந்துருக்கார். அதனால் ரொம்ப கோவம், ஷார்ட் டெம்பர் வரும். மனைவி கிட்ட ஷார்ட் டெம்பராக சண்டை போடுறது, வீரவேசம் பேசு, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே கால் அடி எடுத்து வச்சோன்னா என்னன்னு கேளு அப்படின்ட்டு வெளியே வந்துடுறது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே திரும்பி மத்தியானமே பசிக்கும், திரும்ப வீட்டுக்குள்ளே போயிடுறது.
இப்போ தான் காலையில் தான் சொல்லிட்டு போனீங்க, அது காலையில், இது மத்தியானம் அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம்? ஸோ அதனால் அந்த 3 குடைவன் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம வேறு பசி தாங்க மாட்டோம். நமக்கு மத்தியானம்னா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். சண்டை போடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேணும் சார். அதுதான் பிரச்சனையே. இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா, சண்டை போட்டால் சஸ்டெயின் பண்ணணும். சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்கணும். கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா நம்ம சரண்டர் ஆயிடணும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சண்டை போடுவேன். என் ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டு, நான் பாரு இனிமேல் உன் கையால் சாப்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து பசிக்கும். அதுக்கப்புறம் சிந்துவை கூப்பிட்டு, ரொம்ப பசிக்குது 2 தோசை இருந்தால் கூடன்னு சொல்லி கேட்குறது. இதில் என்ன சார் வைக்கும்? அந்த நேரத்தில் கத்த வேண்டியதான், அதுக்கப்புறம் சேர்ந்துக்க வேண்டியதான். அதனால் பொண்டாட்டிக்கிட்ட வெக்கமெல்லாம் பார்க்காதீங்க. அதை 3 கூடைய செவ்வாய் பகவான் 7ல் இருக்கும் பொழுது தேவையற்ற வீம்பு. சில பேர் வீம்புக்குன்னே இருப்பாங்க. இன்னும் இப்படி பேசினதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சானா ஆம்பளியே கிடையாது, எதுக்கு இந்த பில்டப்லாம்? ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்க நீங்கள் ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப், இதை மட்டும் மனசில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் வெளியே ஹாப்பியாக இருப்பீங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லுகிறேன். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கலை. உங்களுடைய உடல்நிலை நல்லா இருந்தது, உங்களுடைய மனநிலை நல்லா இருந்தது, உங்கள் பொருளாதார நிலை நல்லா இருந்தது, உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதில் ஏதாவது ஒரு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா கூட நீங்களால் ஜெயிக்கவே முடியாது. இதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏதோ இதெல்லாம் நல்லா அமைச்சிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை நீங்களே நாசம் பண்ணிக்காதீங்க. அதனால் கும்பராசிக்காரர்கள் ராசியிலே ராகு வருவதால் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருங்கள். எண்ணங்களில் தெளிவோடு இருங்கள். அந்நிய பெண்கள் பக்கமே போகக்கூடாது. பெண்களை பார்த்தா ஓடி போயிருங்க. அவங்க பக்கம் போகக்கூடாது. அவங்களை நினைக்கவே கூடாது. நம்பர் இருந்தால் டெலீட் பண்ணிடுங்க. ஆகையினாலே இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது. எப்படின்னா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே ராகு பகவான் தான். இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் கும்பத்திலே இருக்கிறார். சனியுடைய மித்திரன் ராகு, சுக்கிர மித்திரன் ராகு என்பது போல சனிக்கும் மித்திரன் நண்பன். ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார். மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். சனி இந்த கார்னரில் மீனத்திலையும் குரு மிதுனத்திலையும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ரட்சிக்க போகிறார்கள். குரு மிதுனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதால், கிரகங்களோட ஹெச்ஓடி சூரியன் அவரும் சேர்ந்திருப்பதால் குரு மிக அதிக பலம் பெறுகிறார். ஒரு பிரபலத்துவத்தை உண்டாக்குகிறார். சூரிய பகவான் ஒளிபுரிந்திய பிரகாசத்தை உண்டாக்குகிறார். மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காதலை உருவாக்க தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். மேஷத்திலிருந்து துலாத்தை பார்க்கிறார். காதல் திருமணம் செய்தவர்கள், பிரிந்த தம்பதியினர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிகச் சிறப்பாக இருக்க போகிறீர்கள். கேது 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருகிறார். செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்க இப்போ பேரா, கோலாலம்பூர், பெனாங் போன்ற இடத்தெல்லாம் வாரம் வருகிறேன். மலேசிய மக்களை சந்திக்கிறேன். டைரக்ட் அப்பார்ட்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. மலேசியாவில் இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கும் வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.